வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, சாம்சங் A50யில் வந்து இப்போ ஒரு மாடல் வந்து பெரும்பாலும் வந்து டெட் ஃபால்ட் ஆகிடுது. இப்போ சாம்சங்கை பொறுத்தவரை அது எப்படி நம்ம சரி பண்ணுறது, எந்த மாதிரி ஃபால்ட் ஆகும், எந்த செக்ஷன் ஃபால்ட் ஆகும், அதேமாதிரி இப்போ சார்ஜிங் சர்க்யூட்லேயும் பெரும்பாலும் அந்த சிசி போர்டு மாற்றும் போதும் கம்ப்ளைண்ட் ஆகுது இந்த ஃபோன். அதாவது சாம்சங் மாடல் அதிகபட்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது. அப்போ அது எப்படி பார்க்குறோம், அதாவது டெட் ஃபால்ட்டை எப்படி ரெடி பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோஸில் கொடுத்துருக்கேன். முழுமையாக நம்ம வீடியோஸை பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் புரியும். டிசி பவர் சப்ளை நம்ம வந்து தேவையான வோல்டேஜ், இப்போ செல்ஃபோன் வேலை செய்ய 3.7 வோல்ட் இருந்தால் போதும். அதிகபட்சம் 4.2 வோல்ட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 3000 மில்லியம்க்கு மேலே தான் இருக்குது. அப்போ அதுக்குரிய ஆம்பியர் என்ன, பேட்டரியில் என்ன ஆம்பியர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்பியர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம கனெக்ட் பண்ணி டிசி பவர் சப்ளை மூலமாக நம்ம பூட் கேபிள் மூலமாக ஃபோனில் கனெக்ட் பண்ணி என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்குது போர்டில், அதாவது நம்ம பேட்டரிக்கு பதிலாக நம்ம வந்து இந்த டிசி பவர் சப்ளை மூலமாக சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ ஆல்ரெடி வந்து போர்டில் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தான் இந்த ரியாக்ஷன் பண்ணணும். அப்போ ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபால்ட் ரெடி பண்ண முடியும். இப்போ டிசி பவர் சப்ளைலேருந்து அதுக்குரிய கனெக்டர் சேம் என்ன கனெக்டரோ அந்த கனெக்டரை பார்த்து நம்ம வந்து ஃபிட் பண்ணி பார்க்கும்போது ஆம்பியர் ரீடிங் எந்த அளவுக்கு எடுக்குது. அதாவது செல்ஃபோன் ஆன் பண்ணவே இல்லை, டேரெக்டாக நம்ம ஆம்பியர் மட்டும் டேரெக்டாக வோல்டேஜும் ஆம்பியர் கொடுக்கும்போது ரியாக்ஷன் பாருங்கள். டேரெக்டாக வோல்ட்டு, அதாவது ஆம்பியர் ஆனது ஒரு ஆம்புக்கு மேலே வந்து அதிகபட்சம் எடுத்துக்கிடுது. இப்போ 0 தான் வரணும், டேரெக்டாக ஃபுல் ஆம்பியர் அதில் எடுத்துக்கிடுது. இப்போ ஆம்பியர் ஃபுல்லாக வந்து அது ட்ராப் ஆகுது. அப்போ எங்கேயோ சர்க்யூட்டில் வோல்டேஜ் ஷார்ட் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஷார்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஷார்ட் இருக்குது அப்போ எந்த இடத்துல வந்து ஹீட் ஆகுதோ அந்த கான்செப்ட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்கே அது செக் பண்ணுற மெத்தடும் வித்தியாசம், ஒவ்வொரு கான்செப்டில் வித்தியாசம் இருக்குது. இப்போ பாருங்கள், அதில் ஷார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நான் தொட்டு பார்க்குறேன், அங்கே சூடு இருக்குது. இப்போ சூடை நான் என்னால் காமிக்க முடியாது. அதை நான் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம வந்து மெல்டரை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி காமிக்கலாம். பாருங்கள், டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அங்கே ஹீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு பேக் சைடில் அது எந்த இடம்னு சொல்லி பார்ப்போம், எந்த ஐசின்னு சொல்லி பார்ப்போம். அதுமாதிரி மேலே சீல்டு பிளேட் வச்சுருப்பாங்க, அந்த பிளேட்டை வந்து ப்ராப்பராக கட் பண்ண தெரியணும். பக்கத்தில் ஸ்பேர்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகிடக்கூடாது. அப்போ அதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி வந்து போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டான இடத்த, அந்த டேரெக்ஷன் எந்த இடத்துல ஹீட் ஆச்சோ அந்த ஹீட்டான இருக்கக்கூடிய அந்த பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம். இந்த பேக் சைடில் தான் பாருங்கள், இதில் வந்து பேக் சைடில் திருப்புறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம ஹீட் ஆச்சு. அப்போ இந்த சர்க்யூட் என்ன இருக்குது, என்ன ஐசி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் சார். உங்களுக்கு டயக்ராம் பற்றி ஐடியா இருந்தால் தான் நம்ம வந்து ஓகே இந்த இடத்துல வந்து ஐசி பவர் சப்ளை ஐசி இருக்கும், அதாவது சார்ஜிங் ப்ளஸ் பவர் சப்ளை வரக்கூடிய ஐசி இது. இந்த ஐசி வந்து தான் ஹீட் ஆச்சு அப்படின்னா உடனே இந்த ஐசி ரிமூவ் பண்ணிடக்கூடாது. வேறு பக்கத்தில் ஸ்பேர்ஸ் ஏதோ லீக்கேஜ் இருக்குது, அதுக்குரிய சப்ளை சரியாக வருதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கணும். அதை பற்றியும் விஷயங்கள் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி இதை தெரிஞ்சுக்கலாம் முழுமையாக. நம்ம மறுபடியும் நம்ம ஒரு தடவை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நம்ம அதாவது எங்கே ஹீட் ஆச்சுன்னு சொல்லி பேக் சைடில், அதாவது நம்ம வந்து டேரெக்டாக வந்து டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி செல்ஃபோன் ஆன் பண்ணவே இல்லை, டேரெக்டாக சப்ளை கொடுத்த உடனே ஆம்பியர் வந்து ப்ராப்பராக எடுத்துக்காமல், அதாவது நார்மல் ஆம்பியர் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ டேரெக்டாக கொடுத்த உடனே ஆம்பியர் எடுக்குது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஒரு ஆம்புக்கு மேலே ஆம்பியர் ஃபுல்லாக ட்ராப் ஆகுது. அப்போ எங்கேயோ லீக்கேஜ் ஆகுது. அப்போ அந்த லீக்கேஜை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் ஓகே எந்த இடம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஐசியோ இல்லை ஸ்பேரோ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேஸ்ட் அப்ளை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ உடனே ஸ்பாட்டில் எந்த இடத்துல ஹீட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், பேஸ்ட்டை ஜஸ்ட்டு மேலே வந்து அப்ளை பண்ணுறேன். அது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஸ்ட்டு மெல்ட் ஆக ஆரம்பிக்குது, உருக ஆரம்பிக்குது. அப்போ அங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஐசி வந்து வோல்டேஜை ட்ராப் பண்ணிகிட்ருக்கு. அப்போ அது மட்டும் இல்லை, இது காரணம் வந்து அடுத்த ஐசி ஆப்போசிட், அது இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பவர் சப்ளை மெயின் ஐசிக்கு போகும். அதில் கூட ஷார்ட் இருந்தாலும் இந்த ஐசியானது ஹீட் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஐசி டேரெக்டாக உடனே பேஸ்ட்டு ஃபுல்லாக வந்து மெல்ட் பண்ணது உருக்குது. அப்போ கண்டிப்பாக இதில் தான் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். இதில் வந்து சீரிஸ் லைனில் வரக்கூடிய ஸ்பேர்ஸை ரிமூவ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லை, வந்து நம்ம ஐசியை ரிமூவ் பண்ணியும் கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஸ்பேர்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஆல்ரெடி. இப்போ நெக்ஸ்ட் மெயின் வந்து இந்த ஐசி தான் பிரச்சனை மாதிரி தெரியுது. அந்த ஐசி எடுத்து நான் வந்து ஃபிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு லெட் வந்து உருகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த ஐசி இதான் SM5713. இந்த ஐசி தான் ப்ராப்ளம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஐசி எடுத்துகிட்டு நான் வந்து ஃபிட் பண்ணி காட்ட போகிறேன். சேம் புது ஐசி நம்ம ஃபிட் பண்ணி இதில் பார்ப்போம். அப்போ எது ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்க தெரியணும், எந்த இடத்துல ஃபால்ட்டுன்னு சொல்லி.
ப்ளஸ் அதை ஃபிட் பண்ணும்போது இந்த ஐசியோட டேரக்ஷன் எப்படி தெரிஞ்சுக்கணும், எந்த டேரக்ஷனில் வைக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்போ அதேமாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணி நான் வந்து ஹீட் கொடுக்குறேன். நார்மல் டெம்பரேச்சர் ஹீட் கொடுத்தா பண்ணணும். ரொம்ப ஓரம் அதிகமாக கொடுத்தாலும் பக்கத்தில் ஸ்பேர்ஸ் டேமேஜ் ஆகும். அதேமாதிரி வந்து பக்கத்தில் ஸ்பேர்ஸ் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஐசி ரிமூவ் பண்ணணும். எடுத்தோடனே சில வந்து உடனே எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்போ இந்த ஐசி சேம் அந்த பால் ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பிரிண்ட் கட் ஆகாமல், போர்ட்லேயும் சரி ஐசிலையும் பிரிண்ட் கட்டாமல் ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். இந்த பாருங்கள், அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து லைட்டாக கேப் போட்டு இப்போ நான் மறுபடியும் நான் ஹீட் பண்ணி உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போது ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னால் அது முழுமையான கான்செப்ட் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ அந்த ஐசியை பற்றி முழுமையாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இது என்ன ஐசி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ போர்ட்லேயும் சரி ஐசிலையும் சரி எந்த பிரிண்ட்டுமே ப்ராப்ளம் ஆகலை. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதேமாதிரி பக்கத்தில் ஒரு ஸ்பேர் டேமேஜ் ஆகிடுச்சு, சேக் ஆகிடுச்சு. அதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம அதிலே ஹீட் பண்ணி நம்ம அதில் ஃபிட் பண்ணிடலாம். அந்த ரெஸ்டாரண்ட்ஸு ஓப்பன் ஆகிடுச்சு, வெளியில் வந்துருச்சு. அதை திரும்ப நம்ம ஃபிட் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதில் இருக்க அந்த பாலை ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணணும் சார். உங்களுக்கு திரும்ப இன்னொரு ஐசி ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை புது ஐசி நான் ஃபிட் பண்ண போகிறேன். அப்போ அதை ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கணும்னு சொல்கிறேன். அதாவது பால்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா திரும்ப அது வைக்கும்போது மேடு பள்ளமாக இருக்கும், சரியாக ஃபிட் ஆகாது. அப்போ அந்த பால்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம விற்க வச்சு டீசால்டிங் விற்க வச்சு நம்ம ப்ரெஸ்ஸை வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் விற்க வச்சு நம்ம லேட்டை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணணும். சால்ட்ரிங் லேட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னப்படி இருந்துடக்கூடாது. அப்போ எந்த விஷயம் இருந்தாலும் ப்ராப்பராக பொறுமையாக செஞ்சிங்கனாலே கண்டிப்பாக நம்ம விஷயங்கள் அடுத்தடுத்து பண்ண முடியும். அதேமாதிரி சர்க்யூட்டை முழுமையாக ஃபாலோ பண்ணி இந்த சப்ளை எங்கே ஷார்ட் ஆகுதோ அங்கே வோல்ட் எங்கெல்லாம் போகும்ன்ற விஷயம் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ டீசால்ட்ரிங் விற்க வச்சு நம்ம வந்து இந்த சால்ட்ரிங்கை ஃபுல்லாக வந்து நம்ம சமப்படுத்திடணும், எடுத்துடணும்னு சொல்ல வரேன் நான். சமமாக்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஐசியை ஃபிட் பண்ணணும். இதே நம்ம ஓவர் ஹீட்டில் சால்ட்ரிங்கை வந்து அதிகமான ஹீட்டில் வச்சாலுமே அந்த பிரிண்ட் போர்டில் இருக்க பிரிண்ட்டோட கட் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஜம்பர் லைன் அடித்து பண்ண வேண்டியிருக்கும். பாருங்கள், எல்லா காலுமே சமமாக எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்ம ஐசியை ஃபிட் பண்ண போகிறோம். அப்போ நான் புது ஐசி ஃபிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் சேம் இந்த ஐசியோட நம்பர் என்னென்னு பார்த்துக்கணும். அது எதுக்குரிய ஐசின்னு தெரிஞ்சுக்கணும், எத்தனை பின் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் மேட்ச் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முழுமையாக நம்ம கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸில் முழுமையாக ஒவ்வொரு ஐசியை பற்றியும் தனியாக நடத்துவேன். அதுக்கு ஒரு இன் அவுட் வோல்டேஜ் எப்படி என்ன எந்த மாதிரி வேலை செய்யும், இதுக்கும் அந்த செல்ஃபோன் ஆன் பண்ணுறதுக்கு என்னென்ன சம்மந்தம் இருக்குது, அதேமாதிரி டவர் செக்ஷன்லேருந்து மெயினாக வரக்கூடிய சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் முழுமையாக நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். அதேமாதிரி வந்து சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் என்ன மாதிரி இருக்கும், EMMC எப்படி ரீபாலிங் பண்ணுறது, ப்ரோக்ராம் பண்ணுறது, அதை பற்றி விஷயங்களும் ஆன்லைன் கிளாஸில் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி டேரக்ஷன் எங்கே புள்ளி இருக்கோ அந்த டேரக்ஷன் பார்த்து நம்ம ஐசியை ஃபிட் பண்ண தெரியணும். பாருங்கள், டேரக்ஷன் பார்த்து கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். புது ஐசி நான் ஃபிட் பண்ணுறது. அதேமாதிரி நார்மலாக ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடனே பேஸ்ட் அப்ளை பண்ணாமல் நார்மல் ஹீட்லேயே கொடுத்து அந்த காலை வந்து கரெக்டாக டேரக்ஷனில் ஃபிட் பண்ண வச்சதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி அந்த போர்டில் தெளிவாக ஃபிட் பண்ணலாம். அப்போ எதுவுமே இது பொறுமையாக பண்ணக்கூடிய விஷயங்கள், பொறுமையாக தான் பண்ணணும். அவசரப்பட்டு நீங்கள் ஸ்பீடு யார் அதிகமாக கொடுத்தாலும் சரி ஐசி பறக்க ஆரம்பிச்சிடும், ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். அது பண்ணாமல் டேரெக்டாக பக்கத்துலேயே முளையரை கொண்டு போகாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு லேஸாக பண்ணும்போது அந்த ஹீட் நார்மல் ஹீட்லேயே அந்த லெட் ஆனது கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், உருக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணும்போது நாலேஜ் கிடைக்கும். இப்போ பழைய ஃபோன்லேருந்து எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து ஃபால்ட் வரக்கூடிய ஃபோனை ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் உடனே பண்ணுன்ற விஷயத்துக்காக நீங்கள் கஸ்டமர் ஃபோனை வச்சு பழகக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அப்போ பழைய ஸ்க்ராப் போர்டு எடுங்க, ட்ரை பண்ணுங்கள். அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஒரு நல்ல ஃபோன் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து அடுத்தடுத்து அப்டேட் நிறையா கொடுக்க போகிறேன் நான் உங்களுக்கு. அதுமாதிரி கமெண்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். அப்போ அந்த ப்ராப்பராக வந்து ஐசியை ஃபிட் பண்ணுற விஷயங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் நல்லா சர்வீஸ் பண்ண முடியும். அதுமாதிரி சர்க்யூட்டை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். டயக்ராம் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அதை பற்றி ஐசியோட டீட்டெயில் முதற்கொண்டு A to Z நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் கான்செப்ட் பண்ண நெக்ஸ்ட் லெவல் போக முடியும்னு சொல்ல வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.